ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ஆர்எஸ்பி கேமிங் தமிழ். எப்போ இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அதேமாதிரி நாம் இன்றைக்கி பஸ் தினசரி கேமில் பார்க்க போகிறோம்னா, நம்மளோட சேனலில் ரிலீஸ் ஆன நம்மளோட மோடு ஆர்எம்ஆர் பஸ் மோடு வந்து தான் ஃபுல் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறேன். ஏன் திரும்ப ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த மோடு வந்து போய் சேரவே இல்லை. நிறைய பேர் எப்போ ரிலீஸ் தான் கேட்டுருக்காங்க. இந்த மோடு ரிலீஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் இதில் இன்னொரு தடவை நம்ம போட்டுருவோம். அதேமாதிரி அந்த வீடியோ இன்னும் நல்லா ரீச் ஆகின மாதிரி தெரில. 1200 பேர் தான் பார்த்துருக்காங்க இது வரலுமே. அதனால தான் திரும்ப இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த மோடு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த மோடு தான். நான் நிறைய பேருக்கு தெரியாமே இருக்குன்னு, அதனால தான் நான் வந்து திரும்ப வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. அதேமாதிரி இந்த பஸ் மோடு வந்து யார் மேக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஸ்என்பி கேம்ஸ் அவங்க தான் வந்து மோடை வந்து மேக் பண்ணி நமக்கு கொடுத்தாங்க. நம்மளோட சேனல் தான் மோடு வந்து நம்ம ரிலீஸும் பண்ணியிருக்கோம். அதாவது இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே ஷேர் நோட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டும் ஓரளவுக்கு ஈஸியாக கொடுத்துருப்பேன். அது ஃபுல்லாக எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான் கொடுத்துருப்பேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேம் டைம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஏஎம்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பஸ்ஸோட லெவலையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இதில் என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்கோம், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு தடவை நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னொரு செக் பண்ணி பாருங்கள். வாங்க இதில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். இதோட பஸ்ஸோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு நீட்டாக ஒரு அழகான ஒரு மாடலில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்போம். பாருங்கள், ஆர்எம்ஆர் அதாவது மதுரை டு கல்லல் ரூட்டில் போகிற ஒரு பஸ்ஸோட மாடல் தான் நம்ம பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பகல்லே பார்த்தீங்கன்னா லைட்டோட எஃபெக்ட்லாம் சூப்பராக ரியலாக தெரியுற மாதிரி கொடுத்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இந்த இன்ஜின் கவர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் எஃபெக்டில் நல்லா மேலே கலராக அதாவது மல்டி கலரில் கொடுத்துருக்கோம். எல்லாமே மல்டி கலரில் இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி முன்னாடி இருக்க ஹெட்லைட்டு எல்லாமே சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்கோம். அதேமாதிரி உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டிங் எஃபெக்ட்லாம் சூப்பராக கொடுத்துருக்கோம். அதேமாதிரி டயருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைட்டு ப்ளஸ் வந்து ஒரு பிளிங்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி அந்த ஆர்எம்ஆர் பஸ்ஸோட சிம்பிள்லாம் எப்படி இருக்குமோ அதேமாதிரி நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. அதாவது இது வந்து எந்தெந்த ஊர் வழியாக போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை, மேலூர், மதகுப்பட்டி, கல்லல் இந்த ரூட்டில் போகிற ஒரு பஸ்ஸோட மாடல் தான் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி உங்கள் ஊரில் இந்த பஸ் போச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுமாதிரி இந்த பஸ் மோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அலைவிலும் வந்து வச்சுருக்கோம். வீல் கப்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இப்போ அனிமேஷன்ஸ்லாம் நான் ஆஃப் பண்ணி தான் வந்து காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி பஸ்ஸோட பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியலாக சூப்பராக கொடுத்துருப்போம். பாருங்கள், அந்த கிருஷ்ணனோட இது புல்லாங்குழல் கையில் வாசிக்கிற மாதிரி ஒரு அந்த கையோட இது மட்டும் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது பஸ்ஸோட நம்பர்லேருந்து எல்லாமே பாருங்கள் போட்டாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எங்களும் டூரிஸ்ட் பஸ் வாடகைக்கு கிடைக்கும்னு சொல்லி அவங்க கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மதுரை டு கல்லல்னு கொடுத்து பின்னாடி லைட்லாம் ஆட் பண்ணி மல்டி கலரில் கொடுத்து சூப்பராக பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், அதில் மல்டி கலர் ப்ளஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கிங் லைட்டு, பார்க்கிங் இண்டிகேட்டர்ஸு எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்கோம். அதேமாதிரி இந்த பின்னாடி இருக்க பிரேக்கிங் சிஸ்டம் அந்த லைட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலில் தான் கொடுத்துருப்போம். பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி இதில் இன்னும் சைடில் இருக்க அப்டேட்லாம் பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், சைடில் இந்த சின்ன இண்டிகேட்டர்லேருந்து எல்லாமே நல்லா பிளிங்க் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மேலெல்லாம் சூப்பராக ரியலாக எப்படி இருக்குமோ அதேமாதிரியே பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுமாதிரி டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரியலாக எப்படி இருக்குமோ அதேமாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், அடுத்தது நம்ம பஸ்ஸோட கேபினில் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. மேலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் சொல்லாமல் விட்டுட்டேன். அதாவது கொம்பு மிரர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த கொம்பு மிரர் வந்து ஆட் பண்ணியிருப்போம். சைடில் எக்ஸ்ட்ரா மிரரும் ஆட் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி மேலே பார்த்தீங்கன்னாலும் இந்த சின்ன லைட் ஆட் பண்ணியிருப்போம். முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரூட் போர்டில் சேஞ்ச் ஆகிறதுல கல்லல், மேலூர், மதகுப்பட்டின்னு சொல்லி நேமும் வந்து ஆட் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நமக்கு கேபினில் உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கேபினில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக நீட்டாக இப்படி தான் கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது அதில் கீர் பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள் நம்மளோட எஸ்என்பி கேம்ஸ், நம்மளோட ஆர்எஸ்பி கேம் தமிழ் அதோட நேம்லாம் எழுதியிருப்போம். அதேமாதிரி நமக்கு என்னென்ன அப்டேட்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு டிஜிட்டல் கடிகாரம் ப்ளஸ் வந்து ஒரு அந்த யானையோட மூஞ்சில் இருக்கும்ல அந்த பட்டன் சொல்லுவாங்க, அந்த இதுவும் வந்து வச்சுருக்கோம். அது அந்த கேரளா மாடலில் இருக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோம்னா பேக்கில் இருக்கிற சீட்டில் இருக்கிற பேசஞ்சர்ஸ்லாம் தெரியறதுக்காக கண்ணாடி பார்த்தீங்கன்னா நல்ல ரிஃப்ளெக்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி டீட்டெயிலாக தெரியுது. நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆப்பிள் இலையோடு இருக்க மாதிரி வந்து எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சாடி மட்டும் வச்சுருக்காங்க. அதேமாதிரி ரைட் சைடில் சின்னதாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிபிஎஸ் மேப் கொடுத்துருப்போம். அதேமாதிரி நமக்கு அந்த கொம்பு மிரரில் தான் லெஃப்ட் சைடில் பாய் தெரியும். இந்தாண்ட இருக்க சைடு மிரரில் கொஞ்சம் பாய் தான் தெரியும்.
அப்படி தான் கொடுத்துருக்கோம். அதேமாரி BS6 ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்கோம். அதேமாரி முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே முள்ளு இருக்க மீட்ரு ப்ளஸ் நம்ம 2 சேனல் நேம் மட்டும் டிஜிட்டல் மீட்டரா வச்சுருக்கோம். அதேமாரி ஹார்ன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஏர் ஓஸோட போகிற மாதிரி அந்த அழுத்துற ஹார்ன் மாதிரி தான் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த கியரும் பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்கோம். 5+1 6 கியரு இருக்க மாதிரி தான் நம்ம வந்து மோடு வந்து கொடுத்துருக்கோம். அதேமாதிரி உள்ளெல்லாம் இவ்வளோ தான் அப்டேட்டு. அடுத்து சீட்ஸு இன்டீரியர்லாம் உள்ளே பார்த்துடலாம் வாங்க. நம்மளோட டிரைவரோட கேபின் அதாவது தூரத்துலேருந்து பார்த்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா வியூலாம் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. டிரைவர் சீட்டு மேலே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸு எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி இதில் நமக்கு வந்து சீட்ஸ்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். உள்ள லைட்டிங் எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி மேலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த கைப்பிடிக்கிற கம்பியெல்லாம் வளைச்சியும் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் சீட் எல்லாமே ரோஸ் கலர் ப்ளூ கலரில் ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரியலாக எப்படி அந்த பஸ்ஸில் இருக்குமோ அதே மாதிரி பார்த்துட்டு வந்து தான் நம்ம பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட SNB கேம்ஸ் ப்ளஸ் வந்து RSPN கேமிங்கோட அந்த ஒரு இதுவும் அந்த ஒரு கிரீடமாக ஒரு நீட்டான ஒரு சிம்பிளும் ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சேம் டைம் வந்து லைட்டிங் எல்லாமே பிளிங்கிங்காக வச்சுருக்கோம். ஸ்பீக்கர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி இதில் மேலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன லைட்டு வந்து உள்ள ஒயிட் கலர் லைட் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த நேம் போர்டு இருக்க அந்த பிளேஸில் இருக்கிற அந்த ஸ்க்ரீனு அது எல்லாமே லைட்டிங்கில் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்து இதில் என்னென்ன அனிமேஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. நமக்கு இதில் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிரைவர் டோர் ஓப்பன் ஆகும். ப்ளஸ் வந்து இந்த சைடில் வச்சுருக்க அந்த லக்கேஜ் கேரியர் அந்த லக்கேஜ் டிக்கி வந்து ஓப்பன் ஆகும். ப்ளஸ் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் கேரியர் வச்சுருப்பாங்க. அதாவது அந்த டிக்கின்னு சொல்லுவோம்ல அந்த இதுவும் ஓப்பன் ஆகும். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்ல லைட்டோட பிளிங்கிங் தெரியுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். பாருங்கள் அந்த டோர் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் அனிமேஷன் கீழே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்து செகண்ட் அனிமேஷன் கீ நீங்கள் வந்து ஆன் பண்ணிங்கன்னா சைடில் இருக்க அந்த மிரர் அதாவது இந்த கண்ணாடிலாம் ஓப்பன் க்ளோஸ் ஆகும். ப்ளஸ் வந்து பேசஞ்சர்ஸ் ஆட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி ஃப்ரண்டில் இருக்க அந்த பானட்டும் ஓப்பன் க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்போம். அதேமாதிரி நமக்கு வைப்பர் வந்து டம்மி வைப்பர் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது நம்ம வைப்பர் போட்டு காமிக்கிறேன். ரெண்டாவது அனிமேஷன் கீ நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா நமக்கு வைப்பர் வந்து மேலே கீழேயும் போகும். செகண்ட் போட்டிங்கன்னா வைப்பர் வந்து டம்மியாக அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்ஜின்லாம் ஓப்பன் ஆகி கவர்லாம் தெரியுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. தேர்ட் அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா முன்னாடி இருக்க அந்த ரிப்பன் மாலை அதேமாரி சைடில் டயரில் இருக்க அந்த வீல் கப்பு எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ப்ளஸ் வந்து உள்ளே நமக்கு அந்த BS6 ஸ்டேரிங்கில் இருக்க கவரும் வந்து ரிமூவ் ஆயிரும். இதுதான் அதில் கொடுத்துருக்க தேர்ட் அனிமேஷன் கீ. அதேமாரி நமக்கு முன்னாடி இருக்க நேம் போர்டும் சேஞ்ச் ஆகும். மதுரை டு கொல்லல் இந்த ரூட்டில் இருக்க அந்த போர்டும் வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் அதில் கொடுத்துருக்க தேர்ட் அனிமேஷன் கீ. அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்க அனிமேஷன்ஸு. அதேமாரி நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த மோடை வந்து நான் ட்ரைவும் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக நீட்டாக ஒரு மாடலாக இருக்குது. ஒரு கண்ட்ரோல் சூப்பராக இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரியலான பஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அதேமாரி நான் இதில் லைட்டிங் வியூ வந்து நான் நைட் வியூவில் வச்சு உங்களுக்கு நான் அடுத்த தடவை காமிக்கிறேன். பாருங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு ரியலான பஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட நைட் வியூ வந்து வந்தாச்சு. நம்ம வந்து இதில் என்னென்ன லைட்டிங் எஃபெக்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் லைட் ஆன் பண்ணிங்கன்னா பஸ்ஸோட உள்ள வெளியே எல்லா அதாவது சின்ன சின்ன லைட்ஸ் எல்லாமே ஆன் ஆயிரும். அதாவது நம்ம கேபினில் பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் கலரில் பார்த்திங்கன்னா அந்த லைட் வந்து இதாக இருக்கும். பாருங்கள் ஃபஸ்ட் லைட் போட்டிங்கன்னா நல்லா பிளிங்காக ரோஸ் கலர்லேருந்து எல்லாமே தெரியும். அதாவது நான் இந்த பிளேஸில் கொஞ்சம் நைட்டாக பிரைட்னஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் எஃபெக்ட் தெரில, இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளோட செகண்ட் லைட் போட்டிங்கன்னா உள்ள இருக்க லைட்லாம் ஆஃப் ஆகிட்டு அந்த பெரிய லைட்டெல்லாம் ஓரளவுக்கு ஆன் ஆயிரும். பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த பார்டர்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரில் தெரியும். நம்மளோட பார்க்கிங் லைட் போட்டிங்கன்னா எல்லா லைட்டுமே பிளிங்க் ஆகும். நம்ம வந்து இந்த மாடல் பஸ்ஸில் வந்து நம்மளோட ஃபிக்சல் போர்டு வந்து கலர் லைட் சேஞ்ச் ஆகிற மாதிரி கொண்டு வரல. இருந்தாலும் நெக்ஸ்ட் இனிமேட் பண்ணுற மூலம் நம்ம இனிமேட்டு வர நியூ அப்டேட்டாக புதுசாக எப்படி வருதோ அதேமாதிரி ரீலாக பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த பானட்டில் இருக்க எல்லா லைட்டுமே பிளிங்க் ஆகும். அதேமாரி சைடில் பார்த்திங்கனாலும் அந்த லைட்லாம் பிளிங்க் ஆகும். டயர்லேருந்து எல்லாமே பிளிங்க் ஆகும். நம்மளோட பார்க்கிங் அந்த அதாவது வைப்பர் போட்டிங்கன்னா வைப்பரும் வந்து நல்லா இதாகும். அதாவது நான் வந்து இப்போ அந்த இது வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக நான் சுற்றி காமிச்சிட்டு வரேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதேமாரி நம்மளோட போர்வெல் லாரி மோடு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அது நெக்ஸ்ட் மோடாக நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எவ்வளோ கொடுக்க முடியுமோ சப்போர்ட் கொடுங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த கொம்பு மிரரில் பார்த்திங்கன்னா 2 லைட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே இருக்க லைட்டில் பார்த்திங்கன்னா நல்லா பிளிங்க் ஆகி வந்து எரியுது. அதேமாரி இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா லைட் நல்லா பிளிங்க் ஆகி நல்லா தெளிவாக டீட்டெயிலாக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
இந்த டயர்கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லைட் எஃபெக்ட் வந்து நல்லா தெரியும். அதேமாரி பஸ்ஸுக்குள்ளே பின்னாடி எல்லாமே ரியலாக வந்து அந்த பஸ்ஸில் எப்படி இருக்குமோ அதேமாதிரி தான் பண்ணியிருக்கோம். இனிமேட் வர எல்லா மோடுமே இன்னும் நல்லா அப்டேட்டடாக வந்து பண்ண போகிறோம். அதுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அதேமாரி நாம் வந்து இந்த பஸ்ஸோட நைட் அப்டேட் வந்து பார்த்தாச்சு. அதேமாரி நான் அந்த உள்ளே போயிட்டு நம்மளோட லைட்டு டிம் பண்ணால் ஹெட்லைட்டு எல்லாம் எப்படி எரியுதுன்னு சொல்லி ஒரு தடவை காமிச்சிடுறேன். பாருங்கள், நம்ம வந்து இப்போ லைட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பார்க்கிங் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் லைட் போட்டிங்கன்னா எல்லாம் பிளிங்க் ஆகும். செகண்ட் லைட் போட்டிங்கன்னா எவ்வளோக்கு தெரியும்னு பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதேமாரி இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பிளிங்க் ஆகும். பாருங்கள், இவ்வளோ அளவுக்கு வந்து நமக்கு வந்து லைட் தெரியும் லாங்காக. அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டு போடுறப்ப நம்மளோட ரூட் போர்டில் சேஞ்ச் ஆகும், லைட்டு பிளிங்க் ஆகும். ப்ளஸ் வந்து நம்மளோட டிஜிட்டல் மீட்டர், அதாவது முன்னாடி இருக்க அந்த ஸ்பீடாக மீட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து நல்லா தெளிவாக தெரியும். அதாவது லைட்டோட எஃபெக்ட் வந்து டேஷ்போர்டில் தெரியுற மாதிரியும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், இப்போ வந்து ரோடு நல்லா ஒயிட்டில் இருக்குல்ல. இப்போ பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்து நம்ம ஹெட்லைட் அடித்தோம்னா அந்த வந்து நல்ல லாங்கில் தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நெக்ஸ்ட் பண்ணுற முறையில் வந்து இன்னும் நிறைய அப்டேட்லாம் கொடுத்துடலாம். அதேமாதிரி பாருங்கள், இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்க அப்டேட்டு. அதேமாதிரி நான் வந்து இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த 3 டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி உங்களால் முடிஞ்ச லவ் பஸ் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நானும் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்மளோட பஸ் சிமிலர் கேமில் கொண்டு வந்துட்டே இருக்கேன். உங்களால் முடிஞ்ச லவ் பஸ் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அதேமாதிரி நான் வந்து இப்போ நான் இருக்கிற இடத்துல சேஃபாக இருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் இடத்துல சேஃபாக இருங்க. சேஃபாக இருப்பீங்க நம்பிக்கையில் வீடியோவை என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.